ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேனிசை தமிழ் நாவல்ஸ் இந்துஸ் லவ் ஆடியோ புக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே காயத்ரி முத்துக்குமரன். இப்போ நீங்கள் கேட்க போகிறது ஒரு அதிரடியான அட்டகாசமான ஆன்டி ஹீரோ நாவல். எழுத்தாளர் இந்து அவர்களின் தேனிசை தென்றலும் புயலும். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கான எனர்ஜி டானிக். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கதை கேளுங்க. அப்போதான் நாங்க உங்களுக்கு கொடுக்குற கதைக்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களை வந்தடையும். வாங்க கதைக்குள்ள போகலாம். தேனிசை தென்றலும் புயலும், ஆன்டி ஹீரோ கதைக்களம். அத்தியாயம் 1. அந்த பெரிய மாளிகை வீட்டில் நைட் அடித்த போதையில் விடிந்தது கூட தெரியாமல் அந்த விசாலமான படுக்கை அறையில் பஞ்சு மெத்தையில் குப்பர் அடித்து உறங்கிக் கொண்டிருந்தான் அவன். அப்போது அவனை பார்க்க அவன் தந்தை கௌதம், இவன் எப்போதுதான் திருந்துவானோ, இவனை எப்படி எழுப்புவது என்று யோசித்தபடி அவன் அறை வாயிலில் நின்று பார்த்து கொண்டிருந்தாரே தவிர்த்து அவனை போய் எழுப்பி பெருந்தவற்றை இழைக்க அவர் விருப்பம் கொள்ளவில்லை. பின்பு இவனிடம் யாரு திட்டு வாங்குவது? இது எப்போதும் நடப்பதுதான். அப்போது அவனிடம் அசைவு தெரியவே சரி, அவனை எழுந்து விடுவான் என்று நினைத்தபடி நிம்மதி பெருமூச்சு விட்டு சென்று விட்டார் கௌதம். போர்வையை விலக்கி தலையை பிடித்துக்கொண்டே எழுந்தமர்ந்தான் ஆதிகிருஷ்ணன். ஆம், நம் கதையின் நாயகன் வில்லன் எப்படி வேணா எடுத்துக்கொள்ளலாம். சரி, நம்ம கதைக்கு போவோம். உலகில் உள்ள அத்தனை திமிரும் கோபமும் இவன் ஒருவனிடம்தான் இருக்கும் என்பதற்கு இவனேதான் சாட்சி போல். இரக்கம், அன்பு இவையெல்லாம் என்னவென்று கேட்கும் அரிய ரகம். 6 அடியில் ஆண்மைக்கு இலக்கணமான இவன். இவனை பார்க்கும் அனைத்து பெண்களுமே நின்று பார்க்க தோன்றும் ஆணழகன். ஆனால் இவனை பற்றி தெரிந்தவர் யாரும் இவன் நிழலை தாண்டி போகக்கூட பயம் கொள்வர். குளித்து முடித்து கீழே டைனிங் ஹால் வந்து அமர்ந்து சாப்பிட அமர்ந்தான். அங்கு அமர்ந்திருந்த கௌதம் மெதுவாக பேச்சை துவங்கினார். ஆதி, உன்கிட்ட ஒன்று சொல்லணுப்பா. சாப்பிட்டு கொண்டே கண்ணசைவில் சொல்லுங்க என்பது போல் காட்டி சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஆதி, எனக்கு வயசாயிடுச்சு. என்னால் முன்ன மாதிரியெல்லாம் இருக்க முடியல. அதனால எனக்கும் சராசரி அப்பாவை போல ஆசையா இருக்கு. பேரன் பேத்தின்னு தூக்கி கொஞ்சணும்னு. அவர் தயங்கி நிறுத்தி ஆதியின் முகத்தை பார்த்து அதனால என்று கௌதம் இழுக்க கண்கள் இரத்த சிவப்பாக மாறி அவரை பார்த்து கொண்டே அதனால என்றான் இழுவையாக. இல்ல ஆதி, நான் சாகிறதுக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உனக்கும் 29 வயசு ஆயிடுச்சு. நீயும் புள்ளக்குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு என்னுடைய ஆசை என்று அவர் சொல்லிக்கொண்டே போக தூக்கி தரையில் விசிறி அடித்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் தட்டை. இவன் விசிறி அடித்த தட்டை பார்த்து பயந்து வாயை மூடிக்கொண்டார் அவனின் அப்பா. கோபத்தின் உச்சிக்கே சென்று அவன் தந்தையை பார்த்து, இனிமே கல்யாணம் அது இதுன்னு இப்படி எதையாவது என்கிட்ட பேசிட்டு வந்தீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்பான்னு ரொம்ப பொறுமையா பேசுறேன். இல்ல என்று விரல் நீட்டி சிங்கம் என கர்ஜித்தவன் ச்ச என முகத்தை திருப்பிக் கொண்டு விறுவிறுவென்று அவனின் அலுவலகத்திற்கு சென்று விட்டான். சின்னம்பட்டி கிராமம். எங்கு நின்று பார்த்தாலும் பசுமையும் இயற்கை கொஞ்சம் எழில் ஓவியமாக கண்களுக்கு குளிர்ச்சி தரும் அளவிற்கு இயற்கை காற்றுடன் அமைதியாக அந்த கிராமம் இருந்தது. அவ்வூரிலே மற்ற வீடுகளை விட அந்த பெரிய வீடாக திகழப்படும் முற்றம் வைத்த வீட்டை சுற்றியும் சிறுவர்களோடு ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருந்தாள் அவள். அவள்தான் மித்ரா. மித்ரா பார்ப்பதற்கு சிலையே நேரில் வந்து நிற்பது போல் அவ்வளவு அழகான தேவதை பெண். மீன் போன்ற பிரவுன் நிற கண்களும் செதுக்கப்பட்ட புருவமும் மூக்கில் மின்னிய சிவப்பு நிற மூக்குத்தியும் ஆப்பிள் போன்ற கன்னமும் ஆரஞ்சு சுளை உதடு சிவப்பு நிற பாவாடையும் அதே நிற ரவிக்கையும் அணிந்து தன்மேல் பச்சை தாவணி கட்டியிருந்தாள். அது அவளுக்கு பாந்தமாக பொருந்தியிருந்தது. வானிலிருந்து தரையிறங்கி வந்த தேவதையை ஓடியாடி விளையாடுவது போல் காட்சியளித்தது. மித்ரா ரொம்பவே பயந்த சுவாபமான பெண். ரொம்பவே பயம். ஆனால் குறும்புத்தனமும் அவளிடம் அதிகமாக உண்டு. அவளின் அம்மா லக்ஷ்மி, போதும் எல்லாரும் விளையாடினது, எல்லாரும் சாப்பிடுவாங்க, இல்ல யாருக்கும் சாப்பாடு கிடையாது என அதட்டினார் செல்லமாக. அதில் அனைத்து வானரங்களும் லக்ஷ்மியின் சொல்படி வரிசை கட்டி அமர்ந்து விட்டனர் உணவு உண்பதற்கு. மித்ரா குடும்பத்தை பற்றிய சிறிய அறிமுகம். ஜெயநாதன், லக்ஷ்மி இவர்களுடைய புதல்வியல்தான். மித்ரா, சுபத்ரா. ஜெயநாதன் அவ்வூரின் பெரிய தலைக்கட்டு. அவர் விவசாயம் செய்பவர். இவருக்கு சொந்தமாக ரைஸ் மில், தோட்டம்,
வயல் வரப்பு என்று நிறைய உள்ளது. ஜெயநாதனும் லக்ஷ்மியும் காதல் திருமணம் செய்தவர்கள். லக்ஷ்மி நல்ல மனம் கொண்டவர். ஜெயநாதன் யாருடைய உதவியும் நாடாமல் சொந்தமாக முன்னுக்கு வந்தவர். மனைவியை கண்ணுக்குள் வைத்து தாங்குகிறார் இன்றளவும். இவர்களுக்கு திருமணமாகி 4 வருடங்கள் கழித்துதான் பிறந்தாள் மித்ரா, நம் நாயகி. 2 வருடங்களுக்கு பிறகு சுபத்ரா. ஜெயநாதனின் தம்பி சிவநாதன், அவர் மனைவி ரோஜா. இவர்களுக்கு ஒரு மகன் நிலன், மகள் நிலா. இவர்கள் எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருக்கிறார்கள். பின்ன கிராமம்னா கூட்டு குடும்பம் தானே. அந்த ஊர் முழுவதும் இவர்களுக்கு நிறைய சொந்த பந்தங்கள் நிரம்பி இருந்தனர். மித்ராக்கு மாமா பசங்க 2 பேர் முறைப்பையன் இருக்காங்க. பாப்போம் கதையின் போக்கில். சிவநாதனின் மகன் நிலன் 27 வயது ஆண்மகன். அக்ரி முடித்துவிட்டு தந்தைக்கு உதவியாக விவசாயம் பார்க்கறான். நிலாவும் சுபத்ராவும் பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. ஒரே காலேஜில் தான். அப்புறம் நம்ம மித்ரா MBA முடிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்கு போக காக்கா பிடிக்கிறா எல்லாரையும். சரி, நம்ம கதைக்கு வருவோம். ஏண்டி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க? எவ்வளோ நேரம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்த, இப்போ என்ன திடீர்னு என்றார் லக்ஷ்மி. ஏன் உங்களுக்கு தெரியாதா? இப்போ என்ன வயசாயிடுச்சுன்னு எனக்கு கல்யாணம் பண்ணலான்னு பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லைம்மா. கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு 1 வருஷம் வேலை பார்த்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? மித்ரா அழுகாத குறையாக கேட்க, ஏண்டி உனக்கு அடுத்து இன்னும் 2 பேர் இருக்காளுக. அவளுகளுக்கு கல்யாணம் பண்ண தேவையில்லையா? இந்த வீட்டில் நீ தானே மூத்தவ. உனக்கும் 23 வயசு ஆகுதுல்ல. இந்த வயசுல தாண்டி கல்யாணம் பண்ணுவாங்க லக்ஷ்மி சொல்ல, மித்ரா அனைவரின் முகத்தையும் பாவமாக பார்த்தபடி அமர்ந்திருந்தவள் அடுத்து என்ன சொல்வது என்று தெரியாமல் உணவு தட்டில் கோலம் வரைந்தது அவளின் பிஞ்சு விரல்கள். பெரியம்மா விடுங்க, அவதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாள். அப்புறம் என்ன, 1 வருஷம் தானே, அவ இஷ்டப்படி வேலை பார்த்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதில் என்ன இருக்கு? எப்போதும் அவளுக்கு பரிந்து பேசும் அவளின் அண்ணன் நிலன் எடுத்து சொல்ல, அப்படி சொல்லிடா என் செல்ல அண்ணா என்று நிலனின் தொடையில் தட்டிவிட்டு, அப்பா நீங்க சொல்லுங்க, வேலைக்கு போகட்டுமா? ஆர்வமாக ஜெயநாதன் முகத்தை கலவரமாக பார்த்து கேட்க, சரிம்மா உன் இஷ்டம். 1 வருஷம் தானே கேட்குற, நீ போயிட்டு வா. ஆனால் ஒன்று, அதுக்கப்புறம் அப்பா சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா என்றவர் 1 வருஷம் உன் இஷ்டப்படி இரு என்று தந்தையின் உத்தரவு கிடைத்ததும் அவர் கன்னத்தில் முத்தமிட்டு, ஸ்வீட் அப்பா, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன்ப்பா குஷியாக கூறியவள். சித்தப்பா, சித்தி, அம்மா உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? மித்ரா கேட்க, சொல்லுங்க பெரியம்மா, அக்கா வேலைக்கு போறது எல்லாருக்கும் ஓகேவா என்றால் சுபத்ரா ஒரு புறம். எங்களுக்கு என்னடா, உங்க சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம். மித்து போயிட்டு வரட்டும் என்றார். ஹே ஜாலி மித்துக்கா, அப்ப நம்ம எல்லாரும் ஒரே ஹாஸ்டல்ல தங்கிக்கலாம், ஜாலியா இருக்கும் என்று சொல்லி குதித்தாள் நிலா. மித்ராவும் சிரித்துக்கொண்டே, ஆமா நிலா ஜாலியா இருக்கும் என்க. அப்போ ஓகே, எப்ப கிளம்புறோம் எல்லாரும் என்றாள் சுபத்ரா. நாளைக்கு சுபி, எனக்கு இன்டர்வியூ இருக்கு. ஆனா உங்க 2 பேருக்கும் எப்ப காலேஜ் ஓபன் பண்றாங்க? இன்னும் 1 வீக் இருக்குக்கா. சரி விடு, நீ நாளைக்கு கிளம்பணும்ல, வா, நாங்க உனக்கு திங்ஸ் பேக் பண்ண ஹெல்ப் பண்றோம் என்ற சுபியிடம் அவள் சரி என்றதும் மூவரும் அவள் அறைக்கு சென்றனர். என்ன மித்துக்கா, நாங்க 2 பேரும் கூட வரலான்னு பார்த்தா நீ நாளைக்கே கிளம்பணும்னு சொல்லிட்ட. ஆனா நாங்க 1 வீக் கழிச்சு தானே வருவோம் என சலித்து கொண்டாள் நிலா. சரி, கொஞ்ச நாள் எங்க தொந்தரவு இல்லாம ஜாலியா இரு என்ற நிலாவை பார்த்து புன்னகை புரிந்த மித்ரா. ஏன் நிலா இவ்வளோ ஃபீல் பண்ற? அதான் 2 பேர் வந்துருவீங்கல்ல, அப்புறம் என்னடி? என்னவோ 1 வாரத்தை பில்டப் பண்ணி 1 இயர் மாதிரி இப்படி அழுத்துக்கிற. மித்ரா நிலாவை கிண்டல் அடித்தாள். ஹேய் என்னங்கடி, அங்க ஒரே பேச்சு சத்தம் கேக்குது. நேரமாச்சு, எல்லாரும் போய் படுங்க, நாளைக்கு மித்ரா கிளம்பணும். ரோஜா சத்தம் போடவும், சரி சரி சீக்கிரம் படுங்க, எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் என்று மித்ரா படுத்துவிட அவளின் இருபுறமும் சுபி நிலா இருவரும் படுத்து உறங்கி போயினர். ஆதி கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் பில்டர்ஸ். ஆதி அவனுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஆபீஸ் ரூமில் கணினியின் வேலையில் மூழ்கியிருந்தான். அப்போது அவன் கேபினுக்குள் ஒரு நவநாகரிக யுவதி உள் நுழைந்தாள். அவளை பார்த்தாலே தெரியும். தொடை தெரிய குட்டி ட்ரௌசரும் இடுப்பு தோள்பட்டை அவளது அங்கங்கள் தெரியும் ஸ்லீவ்லெஸ் டாப்ஸும் பார்க்குறவங்க எல்லாம் என்ன பொண்ணு இவ என்றுதான் நினைப்பாங்க. ஆனா என்ன செய்ய, த கிரேட் ஆதி கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் MD இந்த வீணா போனவ பின்னாடி தானே போறான். இல்ல இல்ல, சின்ன திருத்தம், அவதான் ஆதி பின்னாடி சுத்துறா. ஆதியின் அறைக்குள் அவன் பெர்மிஷன் கேளாது வந்தவள். அவள் கைகளை ஆதியின் கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டு அவன் மேல் உரசும்படி அவன் மடியில் அமர்ந்தவள்.
ஆதி பேபி, என்ன ஒரே பிஸியா இருக்க? என்னையும் கவனி பேபி, குழைந்த குரலில் நேஹா சொல்ல, அவளின் கரம் அவன் தோள் தொட்ட போதே கட்டிலடங்கா கோபம் வந்தது. கோபத்தை அடக்கியவன், நேஹா, எனக்கு வேலை இருக்கு, வெளியே போ. கடுப்பாக அவன் மொழிய, என்ன பேபி, எப்பவுமே உனக்கு வேலை தான் இருக்கும், இப்ப என்ன கவனி, அப்புறம் வேலையை பாரு என்று அவன் மார்பில் விரல்களால் வருடிக்கொண்டே கேட்க ஆதியின் கோபம் காற்றில் பறந்ததும், ஏய், நான் சொல்றேன்ல, அறிவில் உனக்கு, ஸ்டூபிட் என காட்டு கத்து கத்தி கீழே தள்ளிவிட்டவன், திஸ் இஸ் a லாஸ்ட் வார்னிங். திஸ் இஸ் மை ஆஃபீஸ், நாட் அ பெட்ரூம், இடியட், கெட் லாஸ்ட். ஆதி கத்தியதில் பயந்து போனாலும் அவன் தரையில் தள்ளிவிட்டது கோபமாக வந்தது நேஹாவிற்கு. தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு, சாரி ஆதி, நீங்க டென்ஷனா இருக்கீங்க போல, சரி நைட் மீட் பண்ணலாம் என்றவள் அவசரமாக வெளியே வந்தவள் ஆதியின் அரைக்கதவை பார்த்து, யூ என காலை தரையில் உதைத்து கொண்டு சென்றாள். அவள் வெளியேறியதும் உஃப் என கண்ணமுப்பி காற்றை ஊதியவன் தனது வேலையை தொடர்ந்தான். ஆதி வேலைகளை முடித்து இரவு தாமதமாகத்தான் கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்றான். அங்கு கவர்ச்சியான ஆடை அணிந்து படுக்கையில் அமர்ந்திருந்தாள் நேஹா. என்ன பேபி, இப்பதான் வரியா? நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? கம் பேபி என்றவள் ஆதியை நெருங்கி அவன் சட்டை பொத்தானில் கை வைத்தாள். அத்தியாயம் 2. நேஹா ஆதியின் சட்டை பொத்தான்களை குழிவாக கொஞ்சிக்கொண்டே கலட்டி கொண்டிருக்க திடீரென ஆதி மூர்க்கமாக அவளின் இதழை சிறை செய்து இரத்தம் வரும் வரை கடித்து இதழ் முத்தம் கொடுத்தான். நேஹாவும் அவனுக்கு இசைந்து கொடுத்தாள். இதழ் முத்தம் நீண்டு கொண்டே போக திடீரென பிடித்து அவளை படுக்கையில் சாய்த்து அவளின் ஆடைகளை வேங்கையாக மாறி கிழித்தெறிந்து இடது பக்க தோளில் வெறி கொண்டு கடித்தான். அவ்வளவு நேரமும் அவனின் இதழ் முத்தத்தில் மயங்கி கிறங்கி இருந்தவள் ஆதி திடீரென்று மிருகமாக மாறி அவளின் தோள்பட்டையை கடித்து கொண்டிருக்கையில் அழுகையே வந்துவிட்டது அவளுக்கு. ஆதி ப்ளீஸ், என்னை விட ப்ளீஸ், என்னால் முடியல கத்திக்கொண்டே அவனிடமிருந்து தப்பிக்க முயற்சித்துக் கொண்டிருக்க அது எதுவும் அவன் காதில் கேட்கவில்லை போலும். அவள் முடியல என்று சொல்லும் போது அவன் அவளின் முகத்தை பார்த்து ஏளனமாக ஒரு சிரிப்பை உதிர்த்து படுக்கையிலிருந்து அவளை வெறிக்கொண்டு கீழே தள்ளியவன், இந்த சின்ன வழியவே தாங்க முடியல, விடு விடுன்னு கத்துற இடியட், அப்ப என்னத்துக்கு இங்கே வந்த? கோபம் கொண்டு அவளை வெறுப்பேற்றும் விதமாக அவன் கத்த அவளுக்கு அவமானமாக போய்விட்டது. ஆதி தள்ளிவிட்ட நிலையிலேயே ஒரு மூலையில் சுருண்டு கிடந்தவளின் மனதில், நீ என்ன எவ்வளவு அவமானப்படுத்த நினைச்சாலும் என்னைக்கா இருந்தாலும் உன்னை நான் அடைஞ்ச தீர்வேன் ஆதி என்று அவள் நினைத்து கொண்டிருக்க கையில் மது பாட்டிலை எடுத்து கண்ணாடி கோப்பையில் ஊற்றி வாயில் சரித்து கொண்டே, இன்னும் நீ போகலையா? ஆதி உரிமையதில் அடுத்து பிடித்து கொண்டு அப்படியே எழுந்து ஓடிவிட்டாள். மனதில் கொண்ட வெறியோடு. ஒரு வாரத்தில் 2 அல்லது 3 முறையாவது நடக்கும் ஒன்றுதான் இது. அவன் இரவில் தாமதமாக வருவதும் அவனுக்காக அவள் அரைக்குறை ஆடையுடன் காத்திருப்பதும் இதேபோல் ஆடையை கிழித்தெறிந்து அவளை ஓட விடுவதில் ஆதிக்கு எதையோ சாதித்த மகிழ்ச்சி கிட்டும். ஆதிகிருஷ்ணன் பத்தி சொல்லணும்னா டாப் பிசினஸ் மேன்ல இவனும் ஒருத்தன். யாரையும் அவன் கிட்ட நெருங்க விட மாட்டான். தனிமை ஒன்றுதான் அவன் வாழ்க்கை. தனிமையுடன் சேர்ந்து மதுவும் இரவில் தனிமையே அவனின் முரட்டுத்தனமும் கோபமும் கூட்டி மனித தன்மையை இழக்க செய்தது. அதற்கு காரணம் அவனே அறிவான். ஆதியின் அப்பா கௌதம், அவர் முன்னாள் சிஎம். அவரை பற்றியும் ஆதி ஏன் இப்படி ஆனான் என்பதையும் கதையின் போக்கில் பார்ப்போம். இங்கு மித்ரா சென்னை வந்துவிட்டால் லேடிஸ் ஹாஸ்டலில் தான் தங்கி இருக்கிறாள். சுபத்ரா நிலாவும் அதே ஹாஸ்டலில் தங்கித்தான் காலேஜ் போறாங்க. காலையில் அவசரமாக எழுந்து பம்பரம் போல வேகமாக சுற்றி கிளம்பிக் கொண்டிருந்தாள் அவள் இன்டர்வியூ செல்வதற்காக. அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தின் முன் நின்று அண்ணார்ந்து பார்த்த மித்ராவுக்கு சிறிது பயம் வரத்தான் செய்தது. அப்பா, எவ்வளோ பெரிய கம்பெனி, இதுல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் என்றபடி அவன் மனம் ஏங்கி நிற்க, அடியே மித்து, அதெல்லாம் உனக்கு கிடைச்சிடும், உள்ள போவோம் வா என்றது அவள் மனசாட்சி. உள்ளே சென்றவள் அங்கு ரிசப்ஷனில் ஒரு பெண் மும்முரமாக வேலையில் இருக்க நேராக அவளிடம் சென்றவள், மேம், இன்டர்வியூ எங்க நடக்குது? எங்க? லெஃப்ட் சைட் போங்க, அங்க நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்க நேம் வந்ததும் கூப்பிடுவாங்க என்றதும், ஓகே தேங்க்ஸ் என்றவள் ரிசப்ஷனிஸ்ட் சொன்ன இடத்தை தேடி சென்றாள்.
அங்கே அவளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்தபடியே அங்கு இன்டர்வியூக்கு வந்தவர்களின் அனைவரின் முகத்தையும் பார்த்து கொண்டிருக்க அனைவருமே பீதியில்தான் இருந்தனர் போலும். அவர்களின் முகத்தை பார்த்தவுடன் அவளுக்கும் என்ன ஏதென்று புரியாமல் சற்று பயமாகத்தான் இருந்தது. ஏன் எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் இப்படி இருக்கு என யோசித்துக் கொண்டிருக்க திடீர் என்று அவசரமாக எல்லோரும் எழுந்து நின்றனர். இவளும் தன்னை அறியாமல் பயந்து எழ பாடி கார்ட் புடைசூழ வந்து கொண்டிருந்தான் ஆதிகிருஷ்ணன். அவன் கம்பெனியில் தான் இன்டர்வியூ அட்டன் செய்ய வந்திருந்தாள் மித்ரா. ஆதி முகத்தில் மருந்துக்கும் கூட சிரிப்பில்லை. அனைவருக்கும் சிறு தலையசைப்புடன் வேக எட்டுக்களுடன் அவன் ஆபீஸ் ரூமில் நுழைந்தான். ஆதி, என்ன இவரு பார்க்கவே இப்படி பயமா இருக்காரு? இவரு சிரிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் என நினைக்கும் போதே, அடியே மித்து, நம்ம இன்டர்வியூக்கு வந்திருக்கோம், அத முதல்ல ஞாபகம் இருக்கட்டும். அவளின் மனசாட்சி எடுத்துரைக்க, நமக்கு வேலை கிடைச்சா போதும், அந்த ஆள் சிரிச்சா என்ன, சிரிக்காட்டி நமக்கு என்ன வந்துச்சு என்பதை போல் அவள் அமர்ந்திருந்தாள். ஆதி உள்ளே சென்றதும் ஒவ்வொரு நபராக அழைக்கப்பட இன்டர்வியூ நடந்து கொண்டிருந்தது. ஒவ்வொருவராக அட்டன் செய்துவிட்டு வெளியே வரும் பொழுது ஒரு சிலரின் முகமெல்லாம் வெளியே போய் வந்தனர். 20 நபர்களுக்கு மேல் இன்டர்வியூ அட்டன் செய்துவிட்டு வெளிவரும் போது அனைவரின் முகமும் பேய் அறைந்தது போல் வெளியே வர அடுத்து மித்ராவின் முறையும் வந்தது. பனி சிற்பம் போல் மிரண்ட வெளிகளுடன் உள்நுழைந்தாள் மித்ரா. ஆதி அவளுக்கு இருக்கையை கண்ணால் காட்டினான் அமரும்படி. அவளும் மிரண்டு போய் சட்டென அமர்ந்து கொண்டாள். ஆதி அவளை நிமிர்ந்து பார்க்க அவளின் மிரட்சி என்னவோ செய்ய அவளை மேலிருந்து கீழ்வரை ஒரு தரம் பார்த்தான். சிவப்பு நிற குர்த்தி முட்டிக்கால் வரை இருக்க அதற்கு ப்ளூ ஜீன்ஸ் அணிந்து இடை தாண்டி கருங்கூந்தலை பின்னலிட்டு முன்னால் விட்டு நெற்றியில் சிறிய சிவப்பு பொட்டு, கழுத்தில் மெல்லிய செயின், 2 கைகளிலும் ஒவ்வொரு வளையல், காதில் ஜிமிக்கி, அளவான ஒப்பனையுடன் அழகான பனி சிற்பம் போல் இருந்த அவளை கண்ணெடுக்காமல் பார்த்தான். ஏன் என்று தெரியாத உணர்வில் ஆட்கொண்டிருந்தான் ஆதி. சார் சார் என 2-3 முறை மித்ரா அவனை அழைத்ததும் சற்றென்று சித்தம் தெளிந்ததை போல் அவளை முறைத்து பார்த்து, வாட் இடியட் என்று கத்தி வைக்க மித்ரா பயத்தில் அழுதை விட்டாள். அவன் அப்படி கத்தியதில், இரிட்டேட்டிங் இடியட், எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? இது ஒன்றும் பிளே ஸ்கூல் இல்லை, மல்டிநேஷனல் கம்பெனி, காட் இட் என்றான் மேலும் கத்தி. அதிர்ந்து போய் கண்களை துடைத்துக் கொண்டு சிறு பிள்ளையாக தலையாட்டியவளை ஏன் என்றே தெரியாமல் அவளை சுவாரஸ்யமாக பார்த்தவன் அவளை வெளியே விட மனம் இல்லாமல் அவனின் பிஏ வாக்க முடிவெடுத்தான். அவளின் கண்களை பார்த்து கொண்டே, உனக்கு வேலை கன்ஃபார்ம், நாளிலிருந்து நீங்க வேலைக்கு வரணும். கணீர் குரலில் அதையும் கட்டளையாகவே சொன்னான். தூக்கத்தில் இருந்து விழித்த குழந்தை போல. சரி சார் என திணறியபடி அவள் சொன்னதை பார்த்து கொண்டு கண்களாலேயே போ என்றதும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிவிட்டாள் மித்ரா. பாவம் அவள், இனிமே அவன்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதே. மித்ரா அவளின் ரூமில் நுழைந்து படுக்கையில் விழுந்து புசுபுசுவென பெரிய மூச்சுகளை விடுத்துக்கொண்டு, அப்பப்பா, என்ன இந்த எம்டி கண்ணாலேயே எரிச்சிட்டு வர போல, என்ன ஒரு பார்வை, எனக்கு அவரை பார்க்கும் போதே பயந்து வருதே, நான் எப்படி அவருக்கு பிஏ? ஐயோ கடவுளே, அவர் பேசுறாரா திட்டுறாரான்னு தெரியலையே. முருகா, நீ தான் என் கூட இருக்கணும். வாய் விட்டே புலம்பிக் கொண்டிருக்கும் போதே அவளின் போன் அலறியது. இது வரையா என புலம்பியபடியே போனை கையில் எடுத்தாள். போன் டிஸ்பிளேவில் தெரிந்த நம்பரை பார்த்தவுடன் இருந்த கவலையெல்லாம் மறைந்தது. சந்தோஷமான குரலில், ஹலோ அண்ணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, சுபி, நிலா எல்லாம் எப்படி இருக்காங்க? அப்புறம் நீ எப்படி இருக்க? சீக்கிரமா சொல்லுண்ணா. மூச்சு விடாமல் உற்சாகமாக பேச, ஹேய், கொஞ்சம் மூச்சு விடு மித்துக்குட்டி, ரிலாக்ஸ் மித்துமா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். என்னடா அங்க போய் ஒரு நாள் கூட முடியல, அதுக்குள்ள எங்களை மிஸ் பண்றியா? குறும்புடன் கேட்டான் நிலன். நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுறேன், நீ என்னடானா என்ன கிண்டல் பண்ற? போனா. இல்லடா குட்டி, அண்ணா சும்மா சொன்னேன். சரி சொல்லு, வேலையெல்லாம் கிடைச்சதா? கிடைச்சது என்றால் குரலில் சிறுத்தை இல்லாமல். ஏ மித்து, என்னாச்சு டல்லா பேசுற? அது அண்ணா என்று அங்கு நடந்ததை சுருக்கமாக சொல்லி, இதுதான் நடந்தது, அதான் பயமா இருக்கு. அட லூசு தங்கச்சி, எதுக்கு பயம்? அது எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா? அங்கே ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கும், எம்ப்ளாயீஸும் கரெக்டாக இருப்பாங்க. அதுக்கு தான் அப்படி பண்ணியிருக்காரு. சரி, நீயே சொல்லு, நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லார்கிட்டையும் நாம் எப்படி நடந்துப்போம் என்றதும் நிலன் சொல்லதெல்லாம் யோசித்து பார்த்தவள் இதில் இருக்கும் உண்மை புரியவே, சரிண்ணா புரியுது, இருந்தாலும் கொஞ்சம். அவள் வாய் எடுக்க, அம்மா தாயே போதும், எனக்கு வேலை இருக்கு, உனக்கு புரிஞ்சிருச்சுல, ஃப்ரீயாக விடு, ஓகேயா? சரி,
சாப்பிட்டு தூங்கு, குட் நைட் என்று சொல்ல, சரிண்ணா குட் நைட் என்று கால் கட்டானதும், இருந்தாலும் கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம். அவள் மனம் மீண்டும் அதையே நினைக்க, ஹே மித்து, அதை பத்தி நினைக்காத. அங்க நீ வேலை தான் செய்ய போற. தேவையில்லாம எதையும் நினைச்சு மனசுக்கு எடுத்துக்க கூடாது. அதுவும் அந்த சிடுமூஞ்சி எம்டி பத்தி நினைக்கவே கூடாது. அந்த ஆளு சிரிச்சா என்ன, சிரிக்கலைன்னா உனக்கு என்னடி வந்துச்சு? முடிக்கிட்டு சாப்பிட்டு தூங்கு என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டு தனது வேலையை செய்ய தொடங்கினாள். யாருக்கும் நான் நிற்க மாட்டேன் என்று காலை கதிரவன் தனது ஒளிகளை நிலத்தில் பரப்பி அதன் வேலையை செய்ய ஆதி அவனது உடற்பயிற்சியை செய்து முடித்துவிட்டு என்றுமில்லாத உற்சாகத்துடன் அவனது அலுவலகம் கிளம்பினான். ஏன் என்று அவனுக்கே புரியவில்லை. இத்தனை நாட்கள் இல்லாத ஏதோ ஒன்று இன்று இருப்பது போலவே தோன்றியது அவனுக்கு. அன்று வழக்கத்திற்கு மாறாக காலை 9 மணி ஆபீஸிற்கு அரை மணி நேரம் முன்பே வந்துவிட்டான். வந்தது மட்டுமின்றி அனைவரையும் வேலை வாங்கி சாறு பிழிந்து கொண்டிருந்தான். அவனின் மாற்றத்திற்கு காரணமானவளோ டிராபிக்கில் சிக்கி நின்று கொண்டிருந்ததால் எதிர்ச்சியாக திரும்பிய போதுதான் பார்த்தாள். சாலை ஓரத்தில் ஒரு சிறுவன் அடிபட்டு கீழே விழுந்து மயங்கி கிடப்பதை. மயங்கி கிடந்த சிறுவன் யாரும் கண்டு கொள்வது போல் தெரியாததால் ஒரு ஆட்டோ பிடித்து அவனை தூக்கி கொண்டு மருத்துவமனையில் சேர்த்த பின் நேரத்தை பார்த்த போது, ஐயோ ஆபீஸ்க்கு டைம் வேற ஆயிடுச்சு. முதல் நாளே லேட்டா போனா அந்த எம்டி என்ன சொல்வார்னு தெரியலையே என படபடப்பாக அவள் நினைத்துக் கொண்டிருக்கும் போதே சிறுவனுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் வெளியே வந்தார். அவரை பார்த்ததும், டாக்டர், அந்த பையனுக்கு ஒன்றும் இல்லையே? பதட்டத்துடன் அவரிடம் அவள் கேட்க, டோன்ட் வரிமா, அவன் நல்ல பசியில் இருந்திருக்கான் போல இருக்கு. பசி மயக்கம். மயங்கி விழுந்த போது ஏதோ கல் போல கூர்மையான இதுலையோ தலை மோதி இருக்கும். அதனால தான் காயப்பட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஹீ இஸ் ஆல் ரைட். அவன் பேரண்ட்ஸ் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, கண் விழிச்சிடுவான் என கூற மருத்துவரிடம் நன்றி கூறி அந்த சிறுவனை பார்க்க சென்றாள். சிறிது நேரத்தில் எல்லாம் அந்த சிறுவன் கண் விழித்ததும் அவனுடைய தலை வருடியவள், வீடு எங்க தம்பி என்று அவனிடமே கேட்டு விசாரித்து அவனுடைய வீட்டிற்கு சென்றுவிட்டு அவனை விட்டுவிட்டு அந்த சிறுவனின் அம்மாவிடம் அவள் கையில் இருந்த சிறு தொகையை கொடுத்து பையனை கவனமாக பார்த்து கொள்ளும்படி கூறி ஆபீஸ் வர 10:30 ஆகிவிட்டது. பயத்துடனேயே ஆபீஸ் வந்தவள் ஆதியின் கேபின் கதவை மெல்ல தட்டினாள். மே ஐ கமிங் சார் என்று அவனோ கோபத்தில் கண்கள் சிவந்து ருத்ரமூர்த்தியாக இருந்தவன். அவள் உள்ளே வந்ததும் கால்கள் கீழே ஃபைல்களை எரிந்துவிட்டு, இதுதான் நீ ஆஃபீஸ் வர நேரமா? ஃபர்ஸ்ட் டேவே 1.5 மணி நேரம் லேட்டு. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த என்றான் கர்ஜிக்கும் குரலில். அவன் கத்த ஆரம்பிக்கும் போதே பயத்தில் அவளது கால்கள் வெடவெடுத்து போய் நடுங்கிக் கொண்டிருக்க இப்போது கண்கள் எல்லாம் கலங்கி போய்விட்டது. அவளிடம் இதுவரை யாருமே இப்படி கத்தியது கிடையாது என்பதால் ஆதி கோபம் கொண்டு கத்துவதில் ரொம்பவே பயந்து போனாள் மித்ரா. சொல்லு, ஏன் லேட்டு என்றான் கணீர் குரலில் கண்ணீரை உள்ளெழுத்து கொண்டு. சார், அது ஒரு சின்ன பையன் அடிபட்டு காயம், ஹாஸ்பிட்டல் என்று திக்கி திணறி பயத்தில் புலம்பிக் கொண்டிருக்க, ஏய், இங்கே என்ன எல்கேஜி ஸ்கூலில் நடக்குது? ஒவ்வொரு எழுத்தா கூட்டி படிச்சுட்டு இருக்க? காட்டு கத்து கத்தினான். சாரி சார், இனிமேல் லேட்டாக வரமாட்டேன் என்றவளின் பயந்த குரலில் என்ன கண்டானோ அவளை ஆராயும் பார்வை பார்த்தான். நேற்று சுடிதாரில் வந்தவள் இன்று புடவையில் காட்சியளித்தாள் தேவதையாக. கிரே நிற பிளைன் புடவை, பிங்க் நிற பிளவுஸ் அவளுக்கு பாந்தமாக பொருந்தியிருந்தது. மெல்லிய பாவையை விழுங்குவது போல் அவன் பார்த்து கொண்டிருக்க அவளிடம் காட்டிய அனைத்து கோபங்களும் அவன் அலுவலகம் வந்ததும் அவளை பார்க்க முடியவில்லை என்ற கோபமா என்றெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த கோபம் அவளிடம் உரிமையாக வந்தது. ஏன் என்று அவனுக்கே புரியவில்லை. அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. அத்தியாயம் 3. அவளை விழுங்குவது போல் பார்த்து கொண்டிருந்தவன் எங்கோ கேட்ட சத்தத்தில் சட்டென கனவு கலைந்ததை போல் தன் தலையை அழுந்து கோதிக்கொண்டவன், ச்ச, இவளை பார்த்தா மட்டும் எதுக்கு எனக்குள்ள என்னென்னமோ ஆகுது என நினைத்து கொண்டே அவளை மீண்டும் பார்க்க அவளோ கருமமே கண்ணாக குனிந்த தலை நிமிராமல் தரையைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். உடல் நடுங்க புடவை முந்தானையை திருகிக் கொண்டு, ஏய், கீழே என்ன இருக்கு இடியட்? அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை என்ற கோபத்தில் கத்த, ஒன்றும் இல்லை சார், நான் எதுவும் கீழே போடல. பள்ளி மாணவி போல் மிரண்ட விழிகளுடன் பதில் கொடுத்ததில் இறுகிய பாறை அவனுக்கே சிரிப்பு வந்தது போலும். அதை அவளிடம் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சுழல் நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாய் அமர்ந்து அவனின் மேனேஜர் ராகுலை இன்டர்காம் மூலம் அழைத்தான். மே கமின் சார் என்றான் ராகுல். எஸ் கமின் என்றதும், சொல்லுங்க சார் என்றான் பவ்யமாக. ராகுல், இவங்க தான் நியூ பிஏ, இவங்களுக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லிடுங்க
பேச்சு மட்டும்தான் ராகுலுக்கு. கண்கள் என்னவோ மித்ராவைத்தான் அளந்து கொண்டிருந்தது. அதற்கு மேல் பேச ஒன்றுமில்லை என்பது போல் வாயை பூட்டிக்கொண்டு மடிக்கணினியில் மூழ்கிவிட்டான். ஓகே சார் என்றவன் மித்ராவிடம் வாங்க மேடம் என்று சொல்லி முன்னால் நடந்தான் ராகுல். மித்ரா ஆதியிடம் தலையசைத்துவிட்டு ராகுல் பின்னால் சென்றாள். ராகுல் அவளுக்கு புரியும்படி அனைத்து வேலைகளையும் சொல்லி முடித்தான். கூடவே சில கோப்புகளையும் அவளிடம் கொடுத்து இதெல்லாம் சரி பார்த்து எம்டி சார் கிட்ட சைன் வாங்கிடுங்க மித்ரா. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சார் மீட்டிங் அப்புறம் வேலை விஷயமா வெளியே போகும்போது எல்லாம் நீங்கள் அவர் கூட போக வேண்டியது வரலாம். எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கோங்க. புரிஞ்சுதா மிஸ் மித்ரா என்றிட புரிஞ்சுது சார் என்றாள் மெல்லிய புன்னகையுடன். என அவன் புன்னகைத்து என் வேலை முடிந்துவிட்டது என்பது போல் கிளம்பிவிட்டான் ராகுல். மித்ரா கோப்புகளை எடுத்துக்கொண்டு ஆதியின் கேபின் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்து சார் என்றால் மெல்லிய குரலில். வேலையில் மூழ்கியிருந்தவன் அவளின் கிளி குரலில் என்ன என்பது போல் தலை நிமிர்ந்து பார்த்தான். சார், ராகுல் சார் எல்லா வேலையும் சொல்லிட்டாரு. ஆனா என் கேபின் எதுன்னு சொல்லல, அதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன் என்றால் தயக்கமாக. அவளை நிதானமாக பார்த்தவன் ஒரு பெரிய மூச்சு விட்டு அவன் அறையிலேயே அவனுக்கு வலப்பக்கம் சிறிய கண்ணாடியில் வடிவமைக்கப்பட்ட கேபின் இருந்தது. அதை கை காட்டினான். வேறெதுவும் பேசவில்லை அவன். ஓகே சார் என்றவள் அவளின் கேபின் சென்று அமர்ந்து வேலையில் கவனம் செலுத்திவிட்டாள். ஆதி மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்க ஏதோ ஒன்று அவன் சிந்தனையை கலைத்தது. என்னவென்று சுற்றிலும் பார்த்து அவள் புறம் திரும்புகையில் அவளின் மெல்லிய கொலுசொலிதான் என்று தெரிந்தது. அவள் கால்களை இங்கும் அங்கும் மாற்றி வைத்து வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அவள் டேபிளில் இருந்து சில பேப்பர்கள் கீழே விழவும் அதை குனிந்து எடுக்கையில் சேலை முந்தானை இடையின் கீழே சுருகி இருந்ததில் அவளின் பால் வண்ண இடை பளிர் என்று தெரிவதைக் கண்டு ஆதி எச்சில் விழுங்கினான். அவனின் 29 வருடங்களில் எத்தனையோ பெண்களை அரைக்குறை ஆடைகளோடு பார்த்திருக்கிறான் தான். நேகாவை முத்தம் கொடுத்திருக்கிறான் இயந்திரத்தனமாக. ஆனால் யாரிடமும் இப்படி ஒரு உணர்வில் சிக்கி அலைக்கழித்ததில்லை. அது ஏன் மித்ராவிடம் மட்டும் இது போல் தோன்றுகிறது என்பதும் புரியவில்லை. தன் எண்ணங்களை தள்ளி வைத்து அவளின் இடையில் கண்களை பதித்தான் ஆடவன். பால் இடையில் சிறிய கருவண்டு போல் ஒரு மச்சம். பா என்று இருந்தது ஆதிக்கு. எத்தனை நேரம் பார்த்தானோ கல்வன். ஏதோ குறுகுறுப்பு தோன்றியதில் சற்றென்று நிமிர்ந்தாள் மித்ரா. சுற்றி முற்றி பார்க்க ஆதியோ அவன் வேலையில் கவனமாக இருந்தான். நம்மளை யாரோ பார்த்த மாதிரி இருந்துச்சே, ஆனா யாரும் இல்லையே என்று நினைத்தபடி ஆதியை பார்த்தவள் அவரும் பார்த்த மாதிரி தெரியலையே, வேறு யாரா இருக்கும் என யோசித்துவிட்டு விடுமித்தும் ஏதாவது பிரம்மையா இருக்கும் என்று வேலையை பார்த்தாள். ஆதி வேலையில் பார்வையை செலுத்துவது போல் இவை அனைத்தையும் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவளின் ஒவ்வொரு செய்கையும் முகபாவனையும் கண்டு ஏதோ இனம் புரியாத உணர்வில் தத்தளித்தான் ஆடவன். அவளை பார்க்கும் போதெல்லாம் அந்த நேரம் பார்த்து மித்ரா அவனிடம் சார் சார் என்று 2 முறை அழைத்துதான் சுயத்திற்கே வந்தான். அவளை என்னவென்று புருவம் நெளித்து பார்க்க ஒரு ஃபைலை காட்டி சார் இதில் கொஞ்சம் டவுட் இருக்கு, கிளியர் பண்ணுறீங்களா என்றாள் தயக்கத்துடன். கை நீட்டி கொடு என்றதும் அவனிடம் ஃபைலை கொடுக்க அதை கை நீட்டி வாங்கும்போது அவளின் கை விரல்களில் அவனின் கை விரல் படுவதைப் போல் ஃபைலை வாங்கினான். விரல் தீண்டல் சில நொடிதான் என்றாலும் அந்த பிஞ்சு விரல்கள் மென்மையை துல்லியமாக உணர்ந்தான் அவன். ஆதியின் கை விரல் பட்டதும் வெடிக்கென்று கையை பின்னால் இழுத்து கொண்டாள் மித்ரா. அவளின் செயல் ஆதிக்கு கோபம் வந்தது. அதை அடக்கி கொண்டவன் ஃபைலை பிரித்து பார்த்தபடி என்ன டவுட் என்றான் கடுகடு குரலில். அவளும் அவனுக்கு வாகாக வந்து நின்று அந்த ஃபைலை பார்த்து சார், இந்த கான்ட்ராக்ட்ஸில் ஏஎஸ் பில்டர்ஸ் அவங்க கேட்ட டிமாண்ட் 30 கோடி, ஆனால் நமக்கே 15 கோடி லாஸ் ஆகும் சார். அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 20 கோடி லாபம். அப்போ வெறும் 10 கோடியில் எப்படி சார் அந்த 7 குடியிருப்பை கட்ட முடியும் என்றால் புரியாமல். அவனும் அவள் சொன்ன பின்புதான் அதை கூர்ந்து பார்த்தான். அவனுக்கு தெரியும் தான் ஏஎஸ் பில்டர்ஸ் பற்றி. இருந்தும் பொறுமையாக காத்திருந்தான் என்றால் அவர்களை தீர்த்து கட்ட தக்க நேரம் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனின் வலது பக்கத்தில் 1/2 அடி டிஸ்டன்ஸில் சேலை தலைப்பை இடைக்கு கீழ் சொருகி கொஞ்சம் குனிந்து நின்றபடி அவனிடம் சந்தேகங்களை அவள் கேட்டுக்கொண்டிருக்க ஃபைலை பார்த்துவிட்டு அவள் புறம் திரும்புகையில் அவன் முகத்துக்கு நேராக அவளின் மில்லிடையும் அதில் உள்ள மச்சமும் அவன் கண்ணில் பட்டுவிட கண்கள் இடையை விட்டு நகர மறுத்தது என்றால் கைகள் வேறு அந்த மச்சத்தை தீண்ட பரபரத்தது. தனது காலை விட்டு அவன் மேல் விழுவது போல் இழுத்தான். தற்செயல் போலவே அவனும் நிலை தடுமாறி ஆதியின் மீதே விழ 6 அடி உயரம் உள்ள ஆதி அமர்ந்திருந்ததில் வெறும்
5 அடி உயரம் உள்ளவளின் கன்னம் ஆதியின் இதழில் ஒட்டிக்கொள்ள ஆதியின் கரம் அவளின் மெல்லிடையை அழுத்தி பிடித்துக் கொண்டது. ஆதியின் மீது நிலை தடுமாறி அவள் விழவும் மித்ரா பயத்தில் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவனின் இதழில் அவள் கன்னமும் ஆதியின் கை அவள் இடையில் அழுத்தமாக பிடித்திருக்க அவன் ஆசைப்பட்டது போலவே ஆதியின் கைவிரல்கள் அவளின் கருவண்டு மச்சத்தை தீண்டியது. இந்த நொடி இவள் என்னவள், எனக்கு இல்லாத உரிமையா என அவன் மூளை சொல்ல அவனின் அருகாமையில் தன்னை தொலைத்தான் ஆடவன். அவனுக்கும் அவன் மூளைக்கும் நடக்கும் போட்டியில் அவளின் பொன்னிடை மேலும் அழுத்த விழித்து கொண்டாள் பெண்ணவள். பட்டாம்பூச்சி இமைகளை படபடக்க கருவிழி கீழே விழுந்து உருளும் அளவு கண்களை விரித்து அதிர்ச்சியாக பார்த்த மித்ராவிற்கு ஆதியின் உதடு அவளின் கன்னத்தில் இருப்பதைக் கண்டு ஐயோ என்றிருந்தது. சட்டென்று அவன் மேலிருந்து வேகமாக எழ முயற்சி செய்ததில் செயலை தடுக்கி மீண்டும் அவன் மீதே விழ இம்முறை இதழும் முட்டிக்கொண்டது. ஆதியும் நினைத்து கூட பார்க்காததுதான். இருந்தும் அவள் இதழை சிறை செய்தான். மித்ரா அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று கண்கள் படபடக்க அகல விரித்தாள். ஆதி அவள் இதழ் சுவையில் லயித்திருக்க அவளுக்கு மேலும் உதட்டில் வலி எடுக்க கண்களில் இருந்து அருவியாக கண்ணீர் வழிந்தது. இதுவரை யாரும் இப்படி நடந்து கொண்டதில்லை அவளிடம். அவளின் பெண்மை விழித்து கொள்ள அவனை வேகமாக தள்ளிவிட்டு எழுந்து நின்று மூச்சு வாங்க அழுது கொண்டிருந்தாலே தவிர்த்து அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவள் தள்ளிவிட்டதில் கோபம் எங்கிருந்துதான் வந்ததோ. இடியட், ஆளாக்கு சைஸ்ல இருந்துட்டு என்னைய தள்ளி விடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? காசை தூக்கி போட்டா எத்தனை பொண்ணுங்க என் மேல விழுவாங்க தெரியுமாடி? இந்த ஆதி கிருஷ்ணா பார்வைக்காக எத்தனை பேர் ஏங்குறாங்க தெரியுமா? ஆனா நீ இந்த ஆதியவே தள்ளிவிட்டு பெரிய தப்பு பண்ணிட்ட. ஆஃப்டர் ஆல் நீ என்கிட்ட வேலை பார்க்குற பிஏ, அதுவும் வேலைக்கு சேர்ந்து ஒரு நாள் கூட ஆகல. என்னையே தள்ளி விடுறியா நீ? உன்னை சும்மா விட மாட்டேன்டி என்று காட்டு கத்து கத்தியவன் டேபிள் மீது இருந்த பொருட்களை எல்லாம் ஆவேசமாக தள்ளிவிட மித்ரா நடுங்கி போனாள். என்னமோ நான் தொட்டதும் தீப்பட்டது போல துடிக்கிற, இது வரைக்கும் உன்னை வேற எவனும் தொடாத மாதிரி என்றான் நாக்கில் விஷம் தடவியது போல். அதில் பயந்து உடல் தூக்கி வாரி போட முகத்தை மூடிக்கொண்டு கதறி அழுதாள் மித்ரா. அவன் இத்தனை நேரம் பேசியதெல்லாம் அவளுக்கு புரியவே சிறிது நேரம் எடுத்தது. புரிந்ததும் உடல் கூசி கூனி குறுகி துடித்து போனவள், ப்ளீஸ் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க. நான் உங்ககிட்ட வேலைக்கு தான் வந்தனே தவிர்த்து இது மாதிரி அசிங்கமான பேச்சை கேட்கறதுக்கு இல்லை என்று கதறி அழுது கொண்டே, நான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லை, ப்ளீஸ் என் அசிங்கமாக பேசாதீங்க என்று நின்ற இடத்திலேயே மண்டியிட்டு அவள் முகத்தை மூடியள அவள் கதறல் எல்லாம் அவன் காதில் கேட்கவே இல்லை. அவள் அருகில் நடந்து வந்து அவளின் முகவாயை இழுத்து பற்றி தூக்கி நிறுத்தினான். என்ன சொன்ன நீ? நான் நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லைன்னு தானே? சரி வா, அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் என்றவன் அவள் இதழை வன்மையாக சிறைப்பிடித்தான். கோபத்தில் தொடங்கிய முத்தம் தேனின் இனிப்பு சுவையை விட அவள் இதழ் சுவை அமிர்தமாக இருந்ததோ. இதழ் முத்தம் எவ்வளவு நேரம் நீடித்ததோ அவன் வன்மையும் மென்மையும் தாழாமல். மித்ரா மூச்சுக்கு திணறி வலியிலும் அதிர்ச்சியிலும் அவன் மீதே மயங்கி விழுந்திருந்தாள். அவள் மயங்கியது கூட தெரியாமல் இதழ் முத்தத்தில் திளைத்திருந்தவன் பின்பு என்ன நினைத்தானோ முத்தத்தை விட மனம் இல்லாமல் விடுத்து அவள் முகத்தை பார்க்க மயங்கிய கொடியாக அவன் மேல் கிடந்தாள் பூவை. அப்படியே அவளை பூ போல் கையில் ஏந்தியவன் அவன் ஓய்வு அறையில் உள்ள மெத்தையில் படுக்க வைத்தவன் அவள் முகத்தை தான் ஆழமாக பார்த்து கொண்டிருந்தான். ஏன்னு தெரியல, உன்னை பார்த்தா என் கூடவே வச்சுக்கணும்னு மனசு சொல்லுது பேபி. ஏன்னு எனக்கே தெரியல, உன்னை பார்த்தா எனக்குள்ள என்னென்னவோ ஆகுது. நீ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எனக்கு யாருக்கிட்டையும் வரல பேபி. எத்தனை பொண்ணுங்களை நான் பார்த்துருப்பேன், அவ்வளோ ஏன் இந்த நேகா இருக்காளே, அவளுக்கு கூட உதட்டில் முத்தம் கொடுத்துருக்கேன் பேபி. சீ, அது முத்தமா? இல்லை இல்லை, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு கொடுத்தனே அதுதான் முத்தம். எனக்கே இதெல்லாம் புதுசாக இருக்குடி. புதுசாக எனக்குள்ள உன்னை பார்த்தா பயமெல்லாம் வருது பேபி. ஏன்னு தெரியல பேபி, நீ மட்டும் போதுன்னு தோணுது. யாரும் வேணாம் எனக்கு, நீ மட்டும் என் கூடவே இரு. ஐ நீட் யூ பேபி. இதுக்கு பேர் என்னன்னலாம் எனக்கு தெரியாதுடி. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ வேணும், அவ்வளவுதான் என்று பைத்தியம் போல் கத்தி புலம்பிக் கொண்டிருந்தான் ஆதி. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளிய கண் திறந்து பார்த்து ஒன்றும் புரியாமல் எங்கி இருக்கிறோம் என்று கண்களை சுற்றிலும் சுழலவிட படுக்கை அறை போல் இருக்கவே எழுந்து கொள்ள முயற்சி செய்தவளால் முடியாது போகவே ஒருவித பயத்தோடு அவள் தலை தூக்கி என்னவென்று பார்த்தவள் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றாள்.